என் இனிய அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். யாவரும் கூறும் வண்ணம், பெரியோர் கூறும் வண்ணம், இக்கால வேக வாழ்வில், இக்கால மனம் போல் நடக்கும் வாழ்வில் திருவள்ளுவர் கருத்துக்கள் தேவை. அவை சமுதாயத்தை வழிநடத்துதல் அவசியம் என்று நாம் கதைகள் மூலியமாக நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய வெக்காமை அதிகாரத்தில் குறள் 3, இது எண்ணிக்கைப்படி 173ஆம் குறள். குறள் என்னவென்றால், சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். இதன் பொருள் என்னவென்றால், அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றை செய்ய மாட்டார்கள். கதையை பார்ப்போம். சுந்தரவர்தன் சிந்தனையில் இருந்தார். பரம்பரையாக அவரது குடும்ப பெரியோர்கள் பஞ்சாயத்து தலைவராக, கோவில் தர்மகர்த்தாவாக, பள்ளி சமூக ஆலோசகராக, சமுதாய காவலராக இருந்துள்ளனர். இவரும் ஒருமுறை மேலே சொன்ன எல்லாவற்றிலும் வழி நடத்தியவர் தான். ஊருக்கு செய்த நிலையான நற்காரியங்கள் பல. சொல்லப்போனால் அவர்கள் செய்ததை விட இவர் விருப்பப்பட்டு செய்தது அதிகம் என்றே கூறலாம். இதனால் அவருக்கு அந்த ஊரில் தனி மரியாதை இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது உள்ள சூழலில் அவரால் இக்காரியங்களில் முன்போல் ஈடுபட முடியவில்லை. லஞ்சம், ஊழல், பணியாளர் ஒத்துழையாமை, அதிகாரிகள் சுயநல வழிகாட்டல்கள் யாவும் அவருக்கு ஒத்து வரவில்லை. இதனால் முன்பு இருந்த மாதிரி இல்லாமல் சற்று விலகி உள்ளார். அவருடைய சித்தப்பா பையன் தம்பி பொன்னம்பலம் இப்போது பரம்பரை செயல்பாடுகளில் ஈடுபடுவதும் இதற்கு ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சுந்தரவர்தன் தற்போது உணர்ந்தது என்னவென்றால், தன் மதிப்பு வெளி உலக வாழ்வில் குறைகிறது என்பதுதான். மேலும் தன் பரம்பரை கொடுத்த இந்த மதிப்பினை, பின்புள்ள அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்திக் கொள்ளவும் விரும்பவில்லை. அது தன் பரம்பரை பெரியவர்களுக்கு செய்யும் மதிப்பு குறைவான செயல் என்று அவர் அதை நினைத்ததார். அதனால இந்த சிந்தனைகள் எல்லாம். அவருக்கு இப்போது அரசு பள்ளி அலுவலகங்களில் அதிகாரிகள் புறக்கணிப்பு, சமுதாய பணிகளில் ஒத்துழைப்பு இல்லாமை என பல சந்தித்து வருகிறார். மகன் கிருபாகரன், மகள் சுபாஷினி பொறியியல் கல்லூரியில் படிக்கிறார்கள். மனைவி வித்யா விவசாயம், மளிகை வியாபாரம், பண்ணை உற்பத்தி, மொத்த விற்பனை ஆகியவற்றிலும் உதவி செய்யும் சூழல் குடும்பத்தில் உள்ளது. முன்பெல்லாம் கல்லூரி வியாபார விஷயங்களில் சென்று நின்றாலே அதற்குண்டான செயல்பாடுகள் நடந்துவிடும். அந்தந்த அலுவலகங்களில் இவை நடைபெற்றுவிடும். ஆனால் இப்போது பொறுத்திருந்து சொல்லி காரியங்களை முடிக்க வேண்டிய சூழ்நிலையும் அவருக்கு உள்ளது. இதனால் அவருக்கு ஒரு பெருமூச்சு தான் வருகிறது. பொன்னம்பலம் பஞ்சாயத்து தலைவராக உள்ளார். வரி நிர்ணயம், வரி வசூல், டெண்டர் வேலை, கான்ட்ராக்ட், சலுகைகள், குடித்தண்ணீர் இணைப்பு அவற்றையும் தன் நேரடி பார்வையில் வைத்து சம்பாதித்து செயல்கள் செய்து வருகிறார். அரசியல் நண்பர்களுக்கும் வேண்டியதெல்லாம் செய்து தருகிறார். அதனால் பொன்னம்பலம் செல்வம் வளர்ந்தது, செல்வாக்கும் உயர்ந்தது. பல வேலைகளுக்கு கல்லூரி படிப்பை பாதியில் விட்டு சும்மா இருந்த மகன் பாண்டியனை பார்த்து கொள்ள பொன்னம்பலம் அனுப்பினார். அரைகுறை வேலை, தரம் குறை வேலை என்ற சூழ்நிலையில் பாண்டியன் அரசு அதிகாரிகளிடம் பொன்னம்பலம் நடந்து கொண்ட முறையில் இல்லாமல் கொஞ்சம் மதிக்காமல் மொட்டுத்தனமாக நடந்து கொண்டான். பொன்னம்பலம் அறிந்தும் எதனையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். பொதுமக்கள், அதிகாரிகள் சுந்தரவர்தன் காலத்தில் நடந்த வேலைகள், அவரின் சேவை, அர்ப்பணிப்பு பற்றி பேச ஆரம்பித்தனர். சுந்தரவர்தனிடம் கூறி பொன்னம்பலத்தை திருத்த பார்த்தனர். புகழ், பதவி, பணத்தாசையால் பொன்னம்பலம்
இணங்கவில்லை, அடங்கவில்லை. அதிகாரிகளை சரி செய்து கொண்டு மேலும் தீவிரமாக அதிகமாக தவறான வழிகளில் சம்பாதித்தார். சுந்தரவர்தன் பாண்டியன் அழைத்து, நம் குடும்பம் பரம்பரையாக பதவிகளில் பொறுப்பேற்று நல்ல பெயர் எடுத்துள்ளது, இப்போது அதற்கு கெட்ட பெயர் வந்துள்ளது, குடும்ப பெரியவர் என்கிற முறையில் தான் அவரது நடவடிக்கைகளை திருத்திக் கொள்ள சொல்வதாக கூறினார். பொறாமையால் சுந்தரவர்தன் பேசுகிறார் என பாண்டியனும் பொன்னமனும் அவரது அறிவுரைகளை எடுத்துக்கொள்ளவில்லை. பொதுமக்கள் மாநில அளவு மேலதிகாரிகளிடம் முறையிட அவர்கள் பாணியில் செயல் புரிந்து பாண்டியனையும் பொன்னம்பலத்தையும் கைது செய்தனர். விசாரணைக்கு ஏற்பாடு செய்தனர். பொதுமக்கள் ஆதரவு இதில் அதிகாரிகளுக்கு இதை செக்அப் செய்ய வந்த அதிகாரிகளுக்கு இருந்தது. தேர்தல் வந்தபோது பலரும் சுந்தரவர்தனை வற்புறுத்தினாலும் அவர் போட்டியிட மறுத்துவிட்டார். இனிமேல் தற்போதுள்ள சூழல் பொருந்தாது என்ற அவர் எண்ணம் அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. சுந்தரவர்தனின் மகனும் கல்வியை நன்கு வெற்றிகரமாக முடித்து உயர்ந்த மதிப்பான பதவிகளில் அமர்ந்தனர். உயர்வு பதவியால் அல்ல, நல்ல நடவடிக்கைகள் பல வாய்ப்புகள் வாழ்த்துக்களை திறந்துவிடும் என்று ஊரே சொன்னது. நண்பர்களே, இத்துடன் இக்கதை முடிகிறது. நண்பர்களே, வாழ்வில் நற்காரியங்கள் செய்வதற்கு ஒரு சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வருகிறது. அதை பயன்படுத்தி காலத்திற்கும் பயன்படும் காரியங்களை செய்து பிடிப்பவர் உண்டு. அதே சமயம் இந்த பின்புல அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு மேலும் பல தவறான காரியங்களில் இருந்தாலும் அதில் ஈடுபட்டு தம்மை உயர்த்திக் கொள்பவர்களும் உண்டு. ஆனால் சிலர் இதனை விரும்புவதில்லை. தாம் செய்வது இரண்டு விதத்தில் பாதிக்கும். எப்படி என்றால், தம் முன்னோர்கள் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு அவப்பெயரும், அதே மாதிரி நாம் செய்யும் ஒரு சில தவறான காரியங்கள் நம் பரம்பரையால் நம் குழந்தைகளால் பின்பற்றப்பட்டு அவை மேலும் அதிகமாக செய்யப்பட்டு குற்றங்கள் எண்ணிக்கை அதிகமாகிவிடும். இதனை வாழ்வை நன்கு புரிந்து கொண்டவர்கள் உணர்ந்துள்ளதால் இம்மாதிரி காரியங்களில் ஈடுபட அவர்களுக்கு விருப்பம் குறைவாக உள்ளது. மேலும் பொதுமக்கள் சக்தியற்றவர்கள் என்று பலர் பல விதமாக நினைக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு வரும்போது பொதுமக்கள் தம்மை வெளிப்படுத்தி தம்மை ஆள்பவர்களை, தம்மை அதிகாரம் செய்பவர்களை, தம்மை நடத்துபவர்களை தேர்ந்தெடுக்கிற சந்தர்ப்பங்கள் நாம் பல பார்க்கிறோம். இதனை வள்ளுவர் உணர்ந்து அந்த காலத்தில் நமக்கு அறிவுரை கொடுத்துள்ளார். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு கதையுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் உங்களை சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை, அவை எதையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வலைதள படங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன். வணங்கவர் முருகன் என்றால் தமிழ் மேலும் வந்து வேண்டி விரும்பி கேட்டு உங்களுடன் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.